ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஹோல கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த். ஃபைண்ட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிவன் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரிங் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். 4 ரூல்ஸ் were given based on the type and number of characters in the string. அண்ட் அதே மாதிரி கீழே 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் வீக்கா இருக்கு அப்படின்னா ஒன்லி ரூல் 1 இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆர் ரூல் 1 இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் மீடியமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 2 ரூல்ஸ் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் குட்டா இருக்கு அப்படின்னா 3 ரூல்ஸ் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லா ரூல்ஸுமே சாட்டிஸ்ஃபை இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ரூல்ஸ். ஓகே, அண்ட் இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி கீழே சில இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் கேரக்டரும் இருக்கு, அப்பர் கேஸ் கேரக்டரும் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கு, டிஜிட்ஸும் இருக்கு. ஆனாலும் வீக்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா கேரக்டர்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால வீக் அப்படின்னு டிஸ்பிளே பண்றாங்க. நெக்ஸ்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் இருக்கு, அப்பர் கேஸ் கேரக்டர் இருக்கு. ஸோ அதோட அவுட்புட்டை நம்ம மீடியம் அப்படின்னு டிஸ்பிளே பண்றோம். அண்ட் தேர்ட் இன்புட்ல பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ் கேரக்டர் இருக்கு அண்ட் கூட டிஜிட்ஸும் இருக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட அவுட்புட்டை வந்துட்டு குட் அப்படின்னு டிஸ்பிளே பண்றாங்க. ஸோ லாஸ்ட் இன்புட் பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கு அண்ட் டிஜிட்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு டிஸ்பிளே பண்றாங்க. ஸோ இந்த லாஜிக்கை எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிராக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மெயின் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிஷியலா பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல நம்ம ஒரு 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் ஒரு மெத்தடுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம பாஸ் பண்றோம். ஸோ அந்த மெத்தடோட நேம் பார்த்தீங்கன்னா செக் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த். ஸோ மெத்தடோட நேமை வந்துட்டு நாமளே டிசைட் பண்ணிக்கலாம். பட் அந்த மெத்தடோட நேம் வந்துட்டு மீனிங்ஃபுல்லா இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு செக் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி நேமிங் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை விட பெட்டரா ஏதாச்சும் நேமிங் தோணுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த ஒரு நேமை வந்துட்டு நீங்க வைக்கலாம். ஸோ நான் வச்சிருக்க நேமை தான் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எதோ வந்துட்டு பெட்டரா ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி நீங்க மெத்தட் நேம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த செக் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் 4 வாட்டி நம்ம 4 ஸ்ட்ரிங்கை வந்துட்டு அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் செக் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரிங் str அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரிங்கை தான் இந்த மெத்தட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த மெத்தட்குள்ள நம்ம இனிஷியலா என்ன பண்றோம்னு பாருங்க. 4 பூலியன் வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஹேஸ் லோவர் கேஸ், ஹேஸ் அப்பர் கேஸ், ஹேஸ் டிஜிட்ஸ், ஹேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு அண்ட் 4 வேரியபிளுக்குமே டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ன்ற வேல்யூவை செட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்றோம். இஃப் ஸ்ட்ரிங் டாட் லென்த் லெஸ் தென் 8 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் வீக். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்ல கொடுக்குறோம். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 8க்கு கீழே இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வீக் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் மேபி கேரக்டர்ஸ் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அண்ட் டிஜிட்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அதோட லென்த் 8க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வீக்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் கேர் ch colon str டாட் டு கேர் அரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு பாஸ் ஆன அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்றோம். டு கேர் அரே பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் அரேல இருந்து ஒரு கேரக்டரை ஐட்ரேட் பண்றோம். ஸோ இதுக்கு தான் நாம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார் ஈச் லூப் குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
if else if கண்டிஷன் யூஸ் பண்ணி சில வேல்யூஸ் வந்துட்டு அப்டேட் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதுல இருந்துட்டு ஒரு கேரக்டரா எடுத்து என்ன செக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் கேரக்டர் டாட் இஸ் லோவர் கேஸ் ஆஃப் சிஹெச்ஆன்னு செக் பண்றோம். ஸோ நம்ம எடுத்திருக்க கேரக்டர் வந்துட்டு ஒரு லோவர் கேஸ் கேரக்டரா அப்படின்றத செக் பண்றோம். எப்படின்னா கேரக்டர் கிளாஸ்ல இருக்கிற இஸ் லோவர் கேஸ் பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ அதை தான் நான் இங்க வந்துட்டு கேரக்டர் டாட் இஸ் லோவர் கேஸ் ஆஃப் அப்படின்னு செக் பண்றேன். ஸோ அப்படி செக் பண்ணும்போது அந்த கேரக்டர் லோவர் கேஸா இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ் லோவர் கேஸை வந்துட்டு நான் ட்ரூவா மாத்திடுறேன், அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, அப்படி இல்ல அது வந்துட்டு ஒரு அப்பர் கேஸ் ஆல்பபெட்டா இருக்கு, ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நான் ஹேஸ் அப்பர் கேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன் எல்ஸ் இஃப் கண்டிஷன்ல போயிட்டு. அகைன் நான் எடுத்த கேரக்டர் வந்துட்டு ஒரு லோவர் கேஸும் இல்ல அப்பர் கேஸும் இல்ல, அது வந்துட்டு ஒரு டிஜிட்டா இருக்கு அப்படின்னா இஸ் டிஜிட் பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எல்ஸ் இஃப்ல போயிட்டு ஹேஸ் டிஜிட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ அது வந்துட்டு ஒரு அப்பர் கேஸும் இல்ல லோவர் கேஸும் இல்ல டிஜிட்ஸும் இல்ல. ஓகே, ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டரை செக் பண்றதுக்கு நமக்கு கேரக்டர் கிளாஸ்ல எந்த ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸும் இல்லை. ஸோ ஸ்பெஷல் கேரக்டருக்கு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இல்லாத காரணத்தினால நாமளே ஒரு மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ அந்த மெத்தடுக்கு நான் வச்ச பேர் தான் இஸ் ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ல நம்ம கேரக்டரை பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ல நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் பூலின் இஸ் ஸ்பெஷல் கேரக்டர் கேர் சிஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடோட டைப் பார்த்தீங்கன்னா பூலின் டைப்பா இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு பூலின் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இனிஷியலா ஒரு கேரக்டரை கெட் பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் அதே மாதிரி உள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அரே கொடுத்துருக்கோம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அண்ட் அதை வந்துட்டு நம்ம டு கேர் அரேவா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, டு கேர் அரே பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம ஒரு அகைன் ஒரு கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க, ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் கேர் ஸ்பெஷல் கேர் காலன் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலா இந்த மெத்தட்ல நம்ம கெட் பண்ண கேரக்டரையும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கேரக்டர் அரேக்குள்ள இருக்கிற ஈச் கேரக்டரோடையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதாவது இஃப் சிஹெச் ஈக்குவல் டு ஸ்பெஷல் கேர் அப்படி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றோம். ஓகே, ஸோ அப்படி நம்ம பாஸ் பண்ண கேரக்டர் வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல இல்ல அப்படின்னா கடைசியா நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இஸ் ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் சிஹெச் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நம்ம ட்ரூன்னு அப்டேட் பண்றோம். இல்ல அப்படின்னா இந்த ஃபார் ஈச் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட் ரூல் சாட்டிஸ்ஃபைடு ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரூல் சாட்டிஸ்ஃபைடு தான் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்ற ஒரு வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ண போகுது. எஸ், இனிஷியலா வந்துட்டு நம்ம பாஸ் பண்ண ஸ்ட்ரிங்ல லோவர் கேஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்றோம். இஃப் ஹேஸ் லோவர் கேஸ் அப்படின்னா ரூல் சாட்டிஸ்ஃபைடை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஓகேயா, அண்ட் அதே மாதிரி நம்ம பாஸ் பண்ண ஸ்ட்ரிங்ல அகைன் வந்துட்டு ஹேஸ் அப்பர் கேஸான்னு செக் பண்றோம். ஓகேயா, ஸோ அப்படி கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ரூல் சாட்டிஸ்ஃபைடை அகைன் இன்க்ரிமெண்ட் பண்றோம். தென் வந்துட்டு ஹேஸ் டிஜிட்ஸ் செக் பண்றோம். இந்த இடத்துல டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரூல் சாட்டிஸ்ஃபைடு வரும். இல்ல அப்படின்னா ரூல் சாட்டிஸ்ஃபைடு இன்க்ரிமெண்ட் ஆகாது. அவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் ஹேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் செக் பண்றோம். ஸோ ஹேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ரூல் சாட்டிஸ்ஃபைடை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஸோ இந்த கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன கெட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பாஸ் பண்ண ஸ்ட்ரிங்ல எத்தனை ரூல்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு ஆயிருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ரூல் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா, இல்ல 2 ரூல் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா, இல்ல 3 ரூல் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா, இல்ல 4 ரூல்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேஸை வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ரூல் சாட்டிஸ்ஃபை இருக்குல்ல, ஸோ அந்த வேல்யூவை வச்சு நம்ம அது வீக்கா இல்ல மீடியமா இல்ல குட்டா இல்ல ஸ்ட்ராங்கான்றத டிஸ்பிளே பண்றோம்.
ரூல் சாட்டிஸ்ஃபைடு வந்துட்டு 0 இல்ல 1 இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை இருக்கு இல்ல ஒரு ரூல்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வீக்னு ரிட்டர்ன் பண்றோம். இல்ல 2 ரூல்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம மீடியம்னு டிஸ்பிளே பண்றோம். அண்ட் அதே மாதிரி 3 ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம குட்னு டிஸ்பிளே பண்ணுவோம். இல்ல 4 ரூல்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்னு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கண்டிப்பா இந்த மெத்தட்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். வீக், மீடியம், குட், ஸ்ட்ராங், ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இப்போ நம்ம மேனுவலா அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்பர் கேஸும் இருக்கு, லோவர் கேஸும் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கு, டிஜிட்ஸும் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்க ஸ்ட்ராங்னு சொல்லலாம்னு நினைப்பீங்க. பட் இங்க நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அதாவது ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்துட்டு 8 கேரக்டர்ஸ் கீழே இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வீக்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ 8 கேரக்டர்ஸ்குள்ள இருக்கு, பட் எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னாலுமே அதை வந்துட்டு நம்ம வீக் பாஸ்வேர்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால இதை வந்துட்டு நம்ம வீக்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் இருக்கு, லோவர் கேஸ் இருக்கு, அண்ட் 8 கேரக்டர்ஸ்க்கு மேல இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம மீடியம்னு சொல்லலாம். ஏன்னா 2 ரூல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ தேர்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் இருக்கு, லோவர் கேஸ் இருக்கு, டிஜிட்ஸும் இருக்கு. ஸோ 3 ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு குட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்டா இருக்கிற ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ், லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் இருக்கு, அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கு, டிஜிட்ஸும் இருக்கு. ஸோ 4 ரூல்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம மேனுவலா செக் பண்ணியாச்சு. எதுக்கும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ண ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் அதே மாதிரி மீடியம், குட், ஸ்ட்ராங்னு டிஸ்பிளே இருக்கு. ஸோ லாஸ்டா நம்ம அவுட்புட்டும் வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Thank you guys.